டுடே நம்ம பார்க்க போற டாபிக் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட் கிரேட் கால்குலேஷன். ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸை வந்து நம்ம இன்புட்டா ரீட் பண்ணி அந்த மார்க்கை டோட்டல் பண்ணிட்டு அதுல இருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி கண்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்டோட கிரேடு கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this example, the user is asked to enter 4 integer marks of a student using printf function. First நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு printf statement யூஸ் பண்ணி 4 marks வந்து யூசர்ட்ட இருந்து என்டர் பண்ண சொல்லி கேட்க போறோம். 4ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். These integer marks are stored in variables mark 1, 2, 3 and 4 respectively using scanf function. ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து என்டர் பண்ணக்கூடிய அந்த 4 மார்க்கை ரீட் பண்ணிட்டு அதை மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அண்ட் மார்க் 4 அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த 4 இன்டிஜர் மார்க்ஸ் யூசிங் எக்ஸ்பிரஷன். தென் ஆட் பண்ண அந்த டோட்டல்ல இருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம் யூசிங் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் set of operations and operands. இதை நம்ம செப்பரேட் டுட்டோரியல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். thereby நான் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றேன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்க் 1 பிளஸ் மார்க் 2 பிளஸ் மார்க் 3 பிளஸ் மார்க் 4 டிவைடட் பை 4. அப்போ எல்லாத்தையும் ஒரு பிராக்கெட்ல போட்டுட்டோம்னா நமக்கு டோட்டல் அதுல இருக்கும். அதை டிவைடட் பை 4 கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். இப்போ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ல கிடைக்கலாம். இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் நான் ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அப்ப ஆவரேஜை நம்ம ஃப்ளோட் டைப்ல கொடுக்கணும். டிஸ்பிளே த ஆவரேஜ் வேல்யூ யூசிங் எ printf ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஆவரேஜ் வேல்யூவை ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம். தென் இந்த ஆவரேஜுக்கு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுல இருந்து நம்ம கிரேடு கால்குலேட் பண்ண போறோம். செக் வெதர் ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 80. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 80 இருக்கா அப்படின்னு செக் பண்றோம் யூசிங் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இஃப் பரான்தீசிஸ்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 அப்படின்னு செக் பண்றேன். அப்போ 80 விட அதிகமா இருந்தா இந்த கண்டிஷனை நான் டெஸ்ட் பண்றேன். இஃப் இட் இஸ் ட்ரூ தென் பிரிண்ட் த கிரேட் இஸ் ஏ. ஒருவேளை ஆவரேஜ் வந்து 80 அல்லது 80 விட அதிகமா இருந்து இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கிரேட ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஆவரேஜ் வந்து 80 விட கிரேட்டர் தானா இல்ல அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். நான் இப்போ எல்ஸ் பார்ட் வரேன். அனதர் ஒன் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். செக் வெதர் ஆவரேஜ் இஸ் இன் பிட்வீன் 60 to 80. 60ல இருந்து 80க்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறேன் யூசிங் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆவரேஜ் லெஸ் தேன் 80 இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 இருக்கணும். ஸோ 2 கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த 2 கண்டிஷனையுமே கனெக்ட் பண்ணிட்டு இதை மொத்தமா ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனா இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுக்க போறோம். அப்ப ஆவரேஜ் லெஸ் தேன் 80 இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் இந்த எல்ஸ் இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை இதுவுமே ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் த ஆவரேஜ் இஸ் பிலோ 60, அதாவது 60க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம எல்ஸ் பிளாக்ல ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதோட கிரேடை வந்து சி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஸோ வித்தவுட் செக்கிங் ஃபர்தர் பிரிண்ட் த கிரேட் இஸ் சி. அப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ண உடனே ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் 80 இருந்துச்சு அப்படின்னா கிரேட் ஏன்னு டிஸ்பிளே பண்றோம். ஆவரேஜ் வந்து 60 to 80 இருந்துச்சுன்னா கிரேட் பின்னு டிஸ்பிளே பண்றோம். அதர்வைஸ் 60 விட பிலோவா இருந்துச்சுன்னா கிரேட் சின்னு சொல்லி டிஸ்பிளே பண்றோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாக்குமெண்டேஷன். நான் இப்போ ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். அப்போ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். இந்த செக்ஷன்ல நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு ஃபைல் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் உள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும்.
இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்லையுமே நம்ம stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஹெடர் ஃபைல் வந்து ஹேஷ் இன்க்ளூட் conio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற கீவேர்ட் தென் ஒரு பரான்சிஸ் பிராக்கெட். இந்த லைன்ல வந்து செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரிட்டர்ன் டைப்ல நான் வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்றேன். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் பரான்சிஸ் தென் மெயின் ஃபங்க்ஷன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. The next beginning of main function. So ஒரு left curly brace போட்டு இந்த main function நான் ஓபன் பண்ணிக்கிறேன். Then next வந்து variable declaration. So இப்போ நமக்கு தேவையான variables எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். So variable டிக்ளேர் பண்றதுக்கு syntax பாத்தீங்கன்னா data type கொடுத்துட்டு space விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். Then அந்த லைன் முடியும் போது ஒரு செமிகோலன். இப்போ நான் 4 மார்க் வந்து இன்புட்டா ரீட் பண்ண போறேன். இந்த 4ஐயுமே நான் இன்டிஜர் நம்பரா எடுத்துக்கிறேன். நீங்க ஃப்ளோட்டா எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4 அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த லைன் முடியும் போது ஒரு செமிகோலன். ஸோ உங்களுக்கு ஃப்ளோட்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், டபுள்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணி அதுல இருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுனால நான் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த ஆவரேஜ் வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல கிடைக்கலாம். அதனால நான் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். அப்போ ஃப்ளோட்டுங்கிற கீவேர்ட் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிள் நேம் ஆவரேஜ் கொடுத்துட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ நான் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் டைப் பண்ணியிருக்கேன். CLR SERன்னு டைப் பண்ணி பரான்சிஸ் பிராக்கெட் போட்டு ஒரு செமிகோலன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரீவியஸா மானிட்டர்ல இருக்கிற பழைய அவுட்புட் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட வந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ல கொடுத்தோம்னா அது அப்படியே கன்சோல்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். நான் இப்போ என்டர் த மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். /n கொடுத்தோம்னா ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். தென் இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணணும். ஸோ நான் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். scanfஓட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா scanfன்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள முதல்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா. இப்போ நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் and சிம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் ஒவ்வொரு வேரியபிள் கொடுத்த உடனே ஒரு கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இதுதான் scanfஓட சின்டாக்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு 4 மார்க்ஸ் வேணும். ஸோ 4 மார்க் வேரியபிளையும் நம்ம scanf ஃபங்க்ஷன்ல கொடுக்க போறோம். நான் வந்து இன்டிஜர் டைப்ல எடுத்திருந்தேன். அதனால scanf ஃபங்க்ஷன்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது 4 டைம்ஸ் நான் %d கொடுத்துருக்கேன். இதுதான் இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அப்போ 4 தடவை நான் %d கொடுத்ததுனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ நம்ம 4 வேரியபிள் ரெஃபர் பண்ணணும். ஸோ நான் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4 இந்த 4 வேரியபிளையுமே ரெஃபர் பண்ணியிருக்கேன். கமா கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் and சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலா பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மார்க் 1 பிளஸ் மார்க் 2 பிளஸ் மார்க் 3 பிளஸ் மார்க் 4 இந்த 4ஐயுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அந்த ரிசல்ட்டை டிவைடட் பை 4. அப்போ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால நமக்கு ஃபிராக்ஷன்ல கிடைக்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜை நான் ஆல்ரெடி ஃப்ளோட்ல தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து ஃப்ளோட் வேல்யூவை நமக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஆவரேஜை வந்து மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும்னா அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆஃப்ல ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணி பரான்சிஸ் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள
நான் ஸ்லாஷ் n கொடுத்துருக்கிறேன் நியூ லைன்ல பிரிண்ட் ஆகுறதுக்கு. தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் இஸ் பெர்சன்டேஜ் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்த உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ ஆவரேஜ்ங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல அந்த ஆவரேஜோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஸோ ஆவரேஜ் வந்து ஃப்ளோட் டைப், அதனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல பெர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஆவரேஜ் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி நம்ம இப்போ கிரேடு கால்குலேட் பண்ண போறோம் யூசிங் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நம்ம லாஜிக் படி நான் இப்போ ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 அப்படின்னு செக் பண்றேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இப்போ இஃப் பிளாக்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் நீங்க பாடி ஆஃப் இஃப் அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கணும். நான் இப்போ இங்க ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஸோ printfல ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா printfனு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ கிரேட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட்ல கிரேட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள printf ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கேன். தென் ஸ்லாஷ் n கொடுத்தனா ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். தென் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ இஃப் பிளாக் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து 80 அண்ட் அபோவா இருக்காது. ஸோ நம்ம இப்போ எல்ஸ் இஃப் பிளாக் போகலாம். ஸோ எல்ஸ் இஃப் பிளாக்ல ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் இப்போ ஆவரேஜ் லெஸ் தேன் 80 செக் பண்றேன் அண்ட் ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 செக் பண்றேன். அதாவது 60ல இருந்து 80க்குள்ள இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுனால இங்க லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் எல்ஸ் இஃப் பிளாக்கை ஓபன் பண்றேன் ஒரு கர்லி பிரேஸ். இப்போ பாடி ஆஃப் எல்ஸ் இங்க நான் ஒரு ஸ்ட்ரிங் டிஸ்ப்ளே பண்றேன் கிரேட் ஈக்குவல் டு பி. தென் எல்ஸ் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஃபைனலா எல்ஸ் பிளாக். அப்போ வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம எல்ஸ் பிளாக் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு எல்ஸ் பிளாக்கை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி ஆஃப் இஃப்ல நான் கிரேட் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலா எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்ல ஒரு கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். தென் ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ரைட் கர்லி பிரேஸ். அப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு இடத்துல கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை நான் டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 மார்க்கை நான் இன்புட் வாங்கியிருக்கேன். அந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணி அதுல இருந்து டோட்டல் கால்குலேட் பண்ணிட்டு அந்த டோட்டலை 4ஆல டிவைட் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆவரேஜை நெக்ஸ்ட் லைன்ல printf யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். தென் அந்த ஆவரேஜ்ல சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கிரேட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தா கிரேட் ஏன்னு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் வந்து லெஸ் தென் 80ஆவும் 60 அண்ட் அபோவாவும் இருந்துச்சுன்னா அதாவது 60ல இருந்து 80க்குள்ள இருந்துச்சுன்னா கிரேட் பி அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். தென் எல்ஸ் பிளாக்ல வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷன் பிலோ 60 இருந்தாலே கிரேட் சி அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் 4 மார்க்கை இன்புட்டா ரீட் பண்ணி அதுல இருந்து ஸ்டூடெண்டோட கிரேடு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்க எத்தனை மார்க் வேணாலும் இன்புட் எடுத்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் இந்த எல்ஸ் இஃப் பிளாக்ல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லெஸ் தேன் 80ங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ இதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு parenthesis பிராக்கெட் கொடுத்துட்றேன். தென் ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60ங்கிறது இன்னொரு கண்டிஷன். இதுக்கும் நான் செப்பரேட்டா ஒரு parenthesis கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுனால ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் கிரேட் ஈக்குவல் டு பி அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். அதனால லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த மொத்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனையும் இஃப்ல ஒரு parenthesis பிராக்கெட் போட்டு அதுக்கு உள்ள இந்த மொத்த எக்ஸ்பிரஷனையும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தாதான் இந்த கண்டிஷன் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். என்டர் த மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம 4 மார்க்ஸ் வந்து இன்புட்டா கொடுக்கணும். நான் சும்மா 4 மார்க் வந்து இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 90.000 ஃப்ளோட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு.
நாளையும் ஆட் பண்ணும்போது 360 கிடைக்கும். அதை 4ஆல டிவைட் பண்ணோம்னா 90 கிடைக்கும். பட் நம்ம ஃப்ளோட் வேல்யூவா கொடுத்திருந்ததுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் கிரேட் ஈக்குவல் டு A. 90ங்கிறதுனால 80 அண்ட் அபவ்ல கிரேட் வந்து A அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த ஆவரேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பெர்சன்டேஜ் எஃப்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் வேணும் இதை அந்த ஃப்ளோட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஒரு டாட் எத்தனை டிஜிட் வேணுங்கிற அந்த நம்பர் நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு 2 டிஜிட்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 4 மார்க்ஸ் வந்து இன்புட்டா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50.00 பாயிண்ட் 2 கொடுத்ததுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம எல்லாமே 50 கொடுத்ததுனால ஆவரேஜ் 50 தான் கிடைச்சிருக்கு. இப்போ ஆவரேஜ் 50ங்கும் போது லெஸ் தேன் 60. அப்போ எல் ஸ்பாட்ல இருக்கிற அந்த பிரிண்ட் ஆஃப் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கிரேட் வந்து சி. இந்த மாதிரி நீங்க வேற எந்த இன்புட் வேணாலும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.